ஹாய்ங்க. அம்மா வீட்ல ஒரு குட்டி விளாக் பார்க்கலாங்களா? நான் அம்மாகிட்ட சொல்லியிருந்தேன், "அம்மா எனக்கு தொடப்பம் இல்லம்மா" அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் அவங்க அத ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களும் ஒரு பாட்டியும் தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சரி அதை ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுக்கலாமேன்னு சொல்லி வீடியோ எடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் என் தம்பி பொண்ணுக்கு இன்றைக்கி பர்த்டே. அவன் என்கிட்ட சொல்லியிருந்தா, "அத்தை நான் சைக்கிளில் வரேன், நீங்கள் அதை வீடியோ எடுங்க" அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா. இவளுக்கு தான் இன்றைக்கி பர்த்டே. அப்புறம் அப்பா மாட்டுக்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டில் நிறைய மாடு இருக்குங்க. இப்போ எங்கள் வீட்டில் வெறும் ஒரு 3 மாடு தான் இருக்குது. என்னோடய கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்குமே ஒரு கிட்டத்தட்ட எங்கள் பசுமாடு மட்டுமே எங்கள் வீட்டில் 10 கிட்ட இருந்தது. ஆனால் அது எல்லாமே என்னோடய மேரேஜுக்காக வேறு வழியே இல்லை அப்படின்ற சேல் பண்ணிட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு எங்களை விட இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இவங்கள பார்த்துக்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். முன்னாடி கரும்பு வெட்டுற வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு முடியல அப்படின்றதால அந்த வேலைக்கும் போகிறதில்ல. ஃபுல்லாக இவங்க 3 பேரை கவனிக்கிறது தான் அவங்களுக்கு ஃபுல்லாகவே வேலை. அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க, உங்களை பார்த்துக்கிட்ட நேரம் அவங்கள பார்த்துக்கிட்டாவது எனக்கு யூஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதிக நேரம் அவங்க செலவு பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா இவங்களோட தான். எங்கேயுமே வரமாட்டாங்க. எங்கேயும் வெளியில் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. ஏதாவது ஃபங்க்ஷன்னாலும் போக முடியாது. ஏன்னா அது கரெக்டாக ரொட்டீனாக அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் இல்லைங்களா? இந்த பசுமாடெலாம் கரெக்டாக டைமுக்கு தண்ணி வைக்கணும், பால் கறக்கணும், திரும்ப அதுக்கு தீவனம் வைக்கணும். அது கரெக்டாக அப்படியே பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம போயிட்டோன்னா பக்கத்தில் இருக்காங்க, செய்வாங்க. ஆனால் பால்லாம் கறக்க முடியாது. அதனால் எங்கேயுமே அவங்க வரவே மாட்டாங்க. இவங்கள பார்த்துக்கிறதே அவங்களுக்கு ஃபுல் டைமாக வேலையாக இருக்கும். எங்கள் வீட்டுக்கு கூட வந்து உடனே கிளம்பிடுவாங்க. வந்து தங்கலாம் மாட்டாங்க. அம்மா மட்டும்தான் ஒரு 2 நாள் இருப்பாங்க. தங்கவே மாட்டாங்க. காலையில் வந்தாங்கன்னா பால் கறக்கிறதுக்கு முன்னாடியே கிளம்பிடுவாங்க. 3 மணி போலலாம் கிளம்பிடுவாங்க. என்னோட பையன் மாடுக்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் வரேம்மா அப்படின்னு சொல்லி வந்து நின்றுட்டு இருந்தான். மாடு எல்லாத்தையும் தொட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான், ஆசைப்பட்டுட்டு இருந்தான். அங்கேயும் பாப்பான் 1, 2 ஸ்ட்ரீட்டில் போகும் பாண்டியில் எங்கள் மாமியார் வீட்டில். ஆனால் தொட்டுலாம் பார்க்க முடியாது, மேலே இருந்தே பார்த்துப்பான். இதை பார்த்ததும் நான் தொட்டு பார்க்கணும், அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தோம் தொட்டு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. எங்கள் ஊரை சுற்றியுமே ஃபுல்லாகவே வயல்வெளி தாங்க. ஃபுல்லாகவே ரொம்ப தூரம்லாம் போகணும்னு அவசியம் இல்லை. இப்போ பக்கத்துலலாம் வயல்லாம் நெல் போட்டிருக்காங்க. ஃபுல்லாக சுற்றி இது ஃபுல்லாகவே பார்த்தா எங்கள் ஊர் தான். ரொம்ப பார்க்கவே பீஸ்ஃபுல்லாக அழகாக இருக்குங்க. என் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்குமே வேலைக்கு போயிட்டு வந்து சண்டே ஆனால் அந்த பின்னாடி ஒரு மோட்ரு இருக்கும், அங்கே போயிட்டு உட்காந்துக்கிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு நல்லா அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஒரு நிறையா என் ஏஜ் அப்புறம் தம்பி ஒய்ஃபுங்க அப்படிலாம் நிறைய பேர் இருப்பாங்க. அத்தை அவங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்க கூடலாம் அங்கே போய் உட்காந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு டான்ஸ் ஆடிட்டு அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்போம். இவருக்கு இப்போ மாட்டை தொட்டு பார்க்கணுமா, அதனால் தொட்டு பார்த்துட்ருக்காரு பிடிச்சிட்டு. அதுக்கு ஏன் கொம்பு இருக்குது அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்ருந்தான் என்கிட்ட. ஏம்மா கொம்பு இருக்குது, எப்படி அது வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருந்தான். ரொம்ப எல்லாருக்குமே அவங்க அம்மா வீடு ரொம்ப ஸ்பெஷல் இல்லைங்களா? நம்மலாம் கல்யாணம் ஆனவங்க அதை நம்ம மறுக்கவே முடியாது. என்ன தான் நம்ம மாமியார் வீட்டில் நம்ம எப்படி இருந்தாலுமே அம்மா வீடு ஸ்பெஷல் தான். அக்காவும் இங்கே வந்துட்டாங்க. அக்கா பக்கத்தில் தான் இருக்காங்க. நாங்கள் இங்கே வந்துட்டோன்றதால அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க அவங்களுமே. அக்கா பாத்திரம்லாம் விளக்கிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து என்னோடய வீட்டு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு வீடு. இப்போ தான் நியூலி மேரிட் இவங்க. இந்த மாதிரி நான் கோலம் போடுறேன்க்கா, அதை வீடியோ எடுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன எடுக்காதீங்கக்கா, நான் எனக்கு நல்லா கோலம் போட வராது, என்னை திட்ட போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் திட்ட மாட்டாங்க, நான் வீடியோ எடுக்கிறேன், நீ நல்லாதாம்மா போடுற அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அதை தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ரொம்ப பெருசான கோலம்லாம் இல்லை, சிம்பிளாக ரொம்ப அழகாக போட்டுட்டு இருந்தாங்க. உண்மையாக சொல்லணும்னா எனக்கு இது கூட போட தெரியாது. எனக்கு கோலமே போட தெரியாது. எங்கள் வீட்டில் கோலம் போட மாட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு அந்த கோலம் போடுறதும் தெரியாது. எங்கள் ஊரில் ஒரு அண்ணா மஷ்ரூம் ஃபார்ம் வச்சுருக்காங்கன்னு அம்மா சொன்னாங்க. அங்கே போயிட்டு தான் 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்தோம். அங்கே நான் பார்த்தேங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அழகாக அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. வீட்லேயே அந்த அண்ணன் ஃபார்ம் மாதிரி ரெடி பண்ணி வளர்த்துட்ருக்காங்க. ஒரு பாக்கெட்டு 50 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்தோம். நைட்டுக்கு மஷ்ரூம் கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம், சாதம் வச்சுக்கலான்னு அக்கா சொன்னாங்க. அக்கா தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இப்போது. இதோட நான் மினி விலாக் வந்து ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன்.
மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சி. மாமா ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்க வர்றதுக்குள்ளே ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டாங்க அக்கா. அம்மாவும் ஒரு பக்கம் அடுப்பில் வந்து சாதம் வச்சுட்டாங்க. அம்மா மோஸ்ட்லி அடுப்பில் தாங்க செய்வாங்க. குழம்பு மட்டும்னா சிலிண்டரில் பண்ணிவிடுவாங்க. மற்றபடி சாப்பாடு செய்யணுன்னா அடுப்பில் தான் செய்வாங்க. நாங்கள் வந்தாலும் பெரிய பாத்திரத்தில் சாப்பாடு வடிக்கணும், அடுப்பில் தான் போடுவாங்க. அப்பா திரும்ப அவங்க டியூட்டியை எடுத்துட்டாங்க. பால் கறக்கணும், வீடியோ எடுக்கிறியாம்மா அப்படின்னு கேட்டாங்க. சரிப்பா நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அங்கே வீடியோ எடுக்க போனேன். ஃபோனில் சுத்தமாக சார்ஜரில் ஃப்ளாஷ் வரல. அங்கே மாட்டு கொட்டாயில் வந்து கொஞ்சமாக தான் லைட் வெளிச்சம் இருக்குது. சரி திரும்ப நான் போய்ட்டு சார்ஜர் போட்டு திரும்ப வந்து வீடியோ எடுக்க வந்தால் அப்பா அதுக்குள்ளே வந்து முடிச்சிட்டாங்க. இந்த இதெல்லாம் சுத்தமாக லைட்டே வெளிச்சமே தெரியல. டார்ச் லைட்டுமே அப்போது லைட் வந்து சார்ஜர் இல்லாமல் ஆன் ஆகலை. அப்புறம் நான் வீடியோ எடுத்துட்டேன். அப்போ பால் கறந்து முடிச்சிட்டாங்க. நான் எடுக்க போகும்போது இதுதாங்க அவங்களோட டெய்லி ரொட்டீனாக இருக்கும் இங்கே வீட்டில். மோஸ்ட்லி அவங்களோட ஒர்க் எல்லாமே அங்கே மாட்டுக்கிட்ட அந்த மாதிரி பார்த்துக்கிறது, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொண்டு வர்றது, அந்த மாதிரி அப்படியே தான் போயிடும் அவங்களோட லைஃப் ஸ்டைல். எங்கேயுமே மோஸ்ட்லி வரமாட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.